இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜைக்காக பூக்கள் கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். அதனால காலையிலேயே மாடி தோட்டத்துக்கு போயிட்டு பூத்துருத்த பூக்கள் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வந்துட்டேன். நேத்து பறிச்ச பூக்கள்லயும் கொஞ்சம் இருந்தது. ரெண்டுத்தையும் அழகா கட்டி சாமிக்கு மாலையை போட்டு விட்டுட்டு பூஜையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 4 மணி மேலதான் மாடி தோட்டத்துக்கு போயிட்டு செடிகள் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றி விட்டுட்டேன். ஆன்லைன்ல மயில் மாணிக்கம் செடியோட விதையை ஆர்டர் போட்டிருந்தேன். பிங்க், ரெட், ஒயிட்னு ஒரு 3 கலர் சீட்ஸ் இருந்துச்சு. இதுக்காக ஒரு 2 தொட்டியை காலி பண்ணி வச்சிருந்தேன். சரி, அது 2துலயுமே விதைகள் எல்லாத்தையுமே போட்டு விட்டாச்சு. வாங்கியிருந்த எல்லா விதையுமே போட்டு விட்டுட்டேன். ஏன்னா ஆன்லைன்ல வாங்குறதுனால இதனுடைய முளைப்பு திறன் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியல. அதனால மொத்தமாவே எல்லா விதையுமே போட்டு விட்டாச்சு. விதைகளை போட்டு விட்டதும் அதுல லேசா தண்ணியை தெளிச்சு எடுத்து ஓரமா வச்சுட்டேன். பாப்போம் எந்த அளவுக்கு விதைகள்லாம் முளைச்சி வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே மாடி தோட்டத்தில் பொறுமையாக ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு செடிகள் எல்லாத்தையுமே பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன். நேற்று சாயந்தரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால மாடி தோட்டத்தில் இருந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். அதனால இன்னைக்கு பெருசாக வேலை எதுவுமே கிடையாது. இருந்த களை செடிகள் எல்லாத்தையுமே கூட நேற்று சாயந்தரமே பிடுங்கி போட்டாச்சு.